வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த உண்மை நிலவரம் முழுமையான விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை தமிழக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தென்காசி, தேனி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், ஒட்டுமொத்த சாதனைகளின் கொண்டாட்டத்தால் மழைக்கால கூட்டத்தொடர் பெருமித அடையாளமாக திகழ்வதாக எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், கட்சி நலன்களை ஒதுக்கிவிட்டு தேச நலனை முன்னிறுத்த வேண்டும் என்றும் கோரினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய ராணுவ தாக்குதல் 100% நடைமுறைப்படுத்தப்பட்டதாக கூறிய பிரதமர், 22 நிமிடங்களிலேயே பயங்கரவாதத்திற்கு துணை நின்றோரின் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழான ராணுவ சக்தியால் சர்வதேச நாடுகள் ஈர்க்கப்பட்டதாக கூறிய பிரதமர், இந்த வெற்றி கொண்டாட்ட அமர்வில் அனைத்து குரல்களும் ஒரே மாதிரி ஒலித்தால் நம் ராணுவத்தினரின் வலிமைக்கு அது மேலும் உத்வேகம் அளிப்பதாக அமையும் என்றார். இதன் மூலம் குடிமக்கள் ஊக்கம் பெறுவதோடு ராணுவ ஆராய்ச்சி, படைப்பாற்றல் திறன், உற்பத்தி ஆகியவை வெற்றி பாதையில் முன்னெடுத்து செல்லப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலால் உலகம் அதிர்ச்சியடைந்ததாக கூறிய அவர், தீவிரவாதம் மற்றும் அதன் மையப்புள்ளி குறித்து உலக நாடுகள் தங்களது கவனத்தை இதன் மூலம் திருப்பியதாக சுட்டிக்காட்டினார். மாவோயிசம் மற்றும் நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு களைய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய பிரதமர், இப்பாதையில் இந்திய பாதுகாப்பு படையினர் துரிதமாக முன்னேறி செல்வதாக குறிப்பிட்டார். நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான மாவட்டங்கள் தற்போது அதிலிருந்து மீண்டு வந்திருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இப்பகுதிகள் அனைத்தும் வளர்ச்சியின் மண்டலங்களாக உருவாகி வருவது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி, வளர்ச்சியை எடுத்துரைத்த அவர், இதன் மூலம் இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டு 10வது பொருளாதார நாடாக இருந்த இந்தியா தற்போது 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவாவதற்கான பாதையில் வேகமாக முன்னேறி செல்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று கூடியதும் காங்கிரஸ், சமாஜ்வாடி, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அவையின் மையப்பகுதியில் குழுமி ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் விவாதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி முழக்கமிட்டன. உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டுகோள் விடுத்த அவை நடத்தும் அலுவலர் அவர்களை இருக்கைகளுக்கு செல்ல கேட்டுக்கொண்டார். இதனிடையே நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பேசுகையில், பிற்பகல் 2:30 மணிக்கு அவை அலுவல் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் அதில் விவாதம் தொடர்பான அட்டவணை குறித்து இன்று முடிவு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். விவாதத்திற்கு அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி முழக்கமிடுவது சரியல்ல என்றும் அவர் தெரிவித்தார். மக்களவை துணைத் தலைவரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங், அரசு அனைத்து விவாதங்களுக்கும் தயாராகவே உள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் இவை எதற்கும் செவிமடுக்காத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக அவையில் குமரி அனந்தன் உட்பட 8 முன்னாள் உறுப்பினர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தோரின் நினைவாகவும் அவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக சென்று திரும்பிய விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவிற்கு மக்களவைத் தலைவர் உட்பட உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்தனர். சுபான்ஷு சுக்லாவின் சாதனை குறித்து விரிவான விவாதம் அவையில் இடம்பெறும் என்றும் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையும் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மாநிலங்களவையில் முன்னாள் உறுப்பினர்கள் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அவைத்தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் 3 நியமன உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி,
எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் பேச மத்திய அரசு அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். அகமதாபாத் ஏர் இந்தியா விமானம் விபத்து தொடர்பான விசாரணை வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்று வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சர்வதேச தரத்திற்கு ஈடாக விமானம் விபத்து தொடர்பான விசாரணை நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சர்வதேச வல்லுநர்களும் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். விமான விபத்து தொடர்பான பூர்வாங்க விசாரணை நிறைவடைந்திருப்பதாகவும் முதல்கட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். இந்திய ஊடகங்கள் மட்டுமல்லாமல் மேற்கு நாடுகளின் ஊடகங்களும் தத்தம் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மத்திய அரசு உண்மையின் பக்கமே நிற்பதாகவும் முழுமையான விசாரணைக்கு பின்னரே உண்மை நிலவரம் தெரிய வரும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழ்நாட்டில் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூரில் இன்று விவசாயிகளிடம் கலந்துரையாடிய அவர், நெல் கொள்முதல் செய்தபோது விவசாயிகளுக்கு உடனுக்குடன் பணம் வரவு வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். டிராக்டர் உள்ளிட்ட வேளாண் கருவிகள் இணையதள முறையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தில் தற்போது பாரபட்சம் காட்டப்படுவதாக அவர் குறை கூறினார். தமிழ்நாட்டில் கால்நடைகளை பாதுகாக்கும் வகையில் 16 இடங்களில் பல்நோக்கு மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார். சேலம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு உபகரணங்களை இன்று வழங்கி பேசிய அவர், தீவன பயிர்களின் உற்பத்தியை பெருக்கும் வகையில் நடப்பாண்டு 300 ஏக்கரில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தீவன பயிர் உற்பத்தி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 16 கால்நடை பன்முக மருத்துவமனைகள், 14 கால்நடை பெரு மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. 152 கால்நடை மருத்துவமனைகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 2741 கால்நடை மருந்தகங்கள், அதே போலவே 56 கால்நடை நடமாடும் மருந்தகங்கள், கால்நடை கிளை நிலையங்கள் 815 வாயிலாக பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியை ஒட்டி கிராமிய கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார். இந்நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித்தர அதிகாரிகளை அறிவுறுத்தினார். பள்ளி மாணாக்கர் புத்தக வாசிப்பை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை மாவட்டம் இலுப்பக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நூலகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அமைச்சர், வாசிப்பு பழக்கத்தை வளர்த்துக் கொள்வதன் மூலம் தவறான பாதையில் பயணிப்பது தடுக்கப்படும் என்றார். கிராமப்புற பகுதிகளில் தாட்கோ சார்பில் அமைக்கப்பட்டு வரும் அறிவுசார் மையங்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆதி திராவிடர் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் கேட்டுக்கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் இடையப்பட்டி புதிய கிராம அறிவுசார் மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், சமுதாய கூடங்களுடன் இணைந்து அறிவுசார் மையங்கள் நன்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் நடப்பாண்டு கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட்டுறவு நகர வங்கியில் மூத்த குடிமக்களுக்கான மாபெரும் சிறப்பு வைப்பு நிதி முகாம் இன்று தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தேனி மாவட்டத்தில் சுருளி சின்ன சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு நண்பகல் நிலவரப்படி 22,500 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தென்காசி, தேனி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செம்ஸ்போர்டில் இந்தியாவிற்கு எதிரான இளையோர் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்தது. 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடர்ந்து நடைபெறும். ஸ்பெயினில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆர்யான் ஷா குரேஷியாவின் டுஜேயை இன்று எதிர்கொள்கிறார்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த உண்மை நிலவரம் முழுமையான விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை தமிழக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தென்காசி, தேனி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.